ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தினாலே நாங்கள் நிரம்ப வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய வழி நடத்தும் பாதைகளில் நாங்கள் நடக்க வேண்டும் ஆண்டவரே. இது வழி என்று கர்த்தாவே நான் அறியத்தக்கதான காரியங்களை எனக்கு நீங்க வெளிப்படுத்துவீராக ராஜா. இது நாங்கள் உமக்கு என்று கர்த்தாவே அர்ப்பணிக்கிற ஒரு நேரமா இருக்கிறது ஆண்டவரே. என்னை நீங்க அபிஷேகப்படுத்துவீராக. உங்களுடைய தேவ பிரசனம் என்னுடைய சுரத்தின் மேலே வந்து அமர்வதாக ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் என்ற உலகின் ஆழத்திலிருந்து அப்பா வருவீராக ராஜா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய பிரசனம் எங்கு உண்டோ அங்கு நாம் கேட்கப்படாத அற்புதங்களும் அடையாளங்களும் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த பிரசனத்தை வாஞ்சிக்கிறவர்களிடத்திலிருந்து ஆவியானவரே நீங்கள் என்னை நடத்துவீராக கர்த்தாவே. நீங்க என்னை நடத்துவீராக கர்த்தாவே. நீங்க என்னை நடத்துவீராக கர்த்தாவே. உங்களுடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் எங்களுடைய மனுஷரீகமான காரியங்களுக்குள்ளே செயல்படாதபடிக்கு ஆவியானவர் உங்களுடைய பிரசனம் எங்களை தாவை நடத்தும்படியாக உங்களுடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படியாக ஒரு விஷயம் எங்களை நீங்க தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை நீங்க தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாய் நம் தேவன் நமக்கு பாராட்டின ஒவ்வொரு நன்மைகளை நினைச்சு பாருங்களேன். எத்தனையோ நாட்களில் இழந்து போன சூழ்நிலையில, எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளை, கைவிடப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து நம்மை தேவன் இந்த நாளில் நிலைநிறுத்திருக்கிறார் என்றால் அது சாதாரணமான விஷயம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாய் நன்றியுடையவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே நீங்க என்னை நடத்துங்க ஆண்டவரே. நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் என் மத்தியில கடந்து வருவதாக ராஜா. உங்களுடைய ஆவியானவரின் கரம் என்னை நடத்துவதாக கர்த்தாவே. உங்களுடைய கர்த்தாவே பாதைகளை எனக்கு தெளிவுபடுத்துவீராக ராஜா. எது வழி என்று தெரியாம நாங்கள் அணைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று எனக்கு பின்னாலே சொல்கிற சத்தம் என் காதுகள் கேட்க இந்த நாளிலே கர்த்தாவே அப்பா ஒரு
விசுவாசமாய் சொல்லுவோமா? அப்பா என் ஜீவன் பிரிந்து போனாலும் கர்த்தாவே நான் கவலைப்படல ஆண்டவரே. என் ஜீவன் பிரிகிற வரைக்கும் உம்மை மாத்திரமே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே என்று விசுவாசமாய் கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஹalleluya. போட்டோ எடுத்துங்க.